வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரமணிஸ் ரெசிபி டைரியில் மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பில் கோதுமை மாவு அளந்து எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன் நான். இஞ்சி ஒரு பிஞ்சை ஒரு கைவிரல் அளவுக்கு எடுத்து பொடியாக நறுக்கி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது மிக்சியில் போட்டும் எடுத்துக்கலாம். நான் பொடி சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். சாப் பண்ணி இதில் கலந்துட்டு 2 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போட்டு கொரன்னு முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதிலே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்தேன். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை இந்த மாவில் கலந்து நல்ல சப்பாத்தி பதத்துக்கு பிசைந்து எடுத்துக்கலாம். நான் இந்த 1 கப் மாவுக்கு 1 பீட்ரூட் எடுத்திருந்தால் நல்லாயிருக்கும். 2 பீட்ரூட் எடுத்ததுனால கொஞ்சமாக மாவை சேர்த்து கலக்கிறேன். நான் கலந்து 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைந்து எடுத்துக்கிறேங்க. இது மிக்சியில் அதோட மிக்சியில் போட்டு அரைச்சாதான் மாவில் நல்லா கலந்து வரும். அந்த பீட்ரூட்லேயும் மாவுலேயும் பாருங்கள், கொஞ்சமாக திரும்பியும் மாவு ஆட் பண்ணுறேன். மாவு ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம். இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஃபுட்டு. ப்ளெயின் சப்பாத்தி கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட், கேரட், பூசணிக்காய் சேர்த்து பம்கின் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பிசைந்துட்டு இதை சின்ன உருண்டைகளாக சப்பாத்தி அளவுக்கு செய்துக்கலாம். இதில் ஆயில் கூட ரொம்ப அதிகமாக போடலைங்க. 1 ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசைந்து எடுத்துகிட்டு உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு சப்பாத்தி தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வருங்க. தேய்ச்ச உடனே கலர் தெரியாது. சப்பாத்தி சுட்டு எடுக்கும்போது நல்ல கலர், ரெட் கலரில் ரொம்ப நல்லா இருக்கும். பிங்க்காக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிங்க் கலர் சப்பாத்தின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இதில் எந்த சட்னி சைட் டிஷ் எதுவும் வேணாம். குழந்தைங்களுக்கு டைரெக்டாகவே சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஆயில் கூட ரொம்ப லைட்டாக போட்டு தான் செய்யணுங்க. அதிகமாக ஆயில் போட வேண்டாம். நல்லா பாருங்கள், பொங்கி வருது பாருங்கள், சப்பாத்தி மாதிரி. இந்த மாதிரி சப்பாத்தி அந்த உருட்டிய உருண்டைகளை சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சி இந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க. பாருங்கள், ஆயில் கொஞ்சமாக சேர்த்தோம்னாவே கொஞ்சம் அதிகமாக சேர்த்த மாதிரி தான் தோணுங்க. ரொம்ப ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கூட இல்லைங்க. பாருங்கள், கலர் கூட நல்லா வந்துடுச்சு பாருங்கள், பிங்க் கலரில். நல்ல ஹெல்தி டிஷ்ஷு, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி வந்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள்.